சர்வதேச அரசியல் படிப்புக்காக லண்டன் சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று நண்பகலுக்கு மேல் சென்னை வருகிறார். சென்னை விமான நிலையம் வந்த பிறகு கோவையில் நடைபெற உள்ள நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் என தகவல் அளிக்கப்படுகிறது. சர்வதேச அரசியல் படிப்புக்காக லண்டன் சென்ற பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று நண்பகலுக்கு மேல் சென்னை வர இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமரைக்கனி வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கனி, கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். சர்வதேச அரசியல் படிப்பிற்காக லண்டன் சென்றிருந்த அண்ணாமலை இன்று மதியம் 12 மணிக்கு மேல் சென்னை விமான நிலையம் வருகிறார். குறிப்பாக கடந்த ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி நள்ளிரவு பாஜக மாநில அண்ணாமலை லண்டன் சென்றிருந்தார். லண்டனில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகமான ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் 3 மாதம் அங்கேயே தங்கி இந்த சர்வதேச அரசியல் படிப்பானதை மேற்கொண்டார். அந்த சர்வதேச அரசியல் படிப்பானது இந்த மாதம் நவம்பர் 23ஆம் தேதி முடிவடைந்து அதற்கான சான்றிதழ்களை பெற்ற பிறகு இன்று மதியம் பாஜக மாநில அண்ணாமலை தமிழகம் வர இருக்கிறார். குறிப்பாக அவர் லண்டனில் இருந்து துபாய் வந்து துபாயிலிருந்து சென்னை வருவதாக ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் நேற்றைய தினம் வந்து அதிகாலை 4 மணி வரை விமான நிலையம் செயல்படாது என விமான நிலையம் அறிவித்த பிறகு அவர் துபாயிலேயே தங்கி தற்போது இன்று பகல் கிளம்பி அவர் மதியம் 12 மணிக்கு மேல் சென்னை வர இருக்கிறார். சென்னை வரக்கூடிய பாஜக மாநில அண்ணாமலை அங்கிருந்து நேரடியாக, அதாவது சென்னை வந்த பிறகு சென்னையிலிருந்து நேரடியாக கோவை செல்ல இருக்கிறார். கோவில் நடைபெறும் ஒரு நிகழ்ச்சி, அதாவது ஏற்கனவே திட்டமிட்டப்பட்டிருந்த ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்கிறார். அந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பாஜகனுடைய மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அது போல ஒருங்கிணைப்பாளர் எச் ராஜா என பலர் அந்த நிகழ்ச்சியில் ஏற்கனவே கலந்து இருக்காங்க. இந்த 2வது நாள் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில பாஜக மாநில அண்ணாமலை கலந்து கொண்டு கிட்டத்தட்ட 5 மணி அளவில் உரையாற்ற இருக்கிறார். அதாவது லண்டன் சென்று தமிழகம் வந்த பிறகு ஒரு முதல் பொது நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சியில் கலந்து இருக்கிறார். மேலும் அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு இன்று இரவே அவர் மீண்டும் சென்னை திரும்ப இருக்கிறார். ஏனென்றால் அவர் சென்னை திரும்பிய பிறகு நாளை காலை அவருக்கு பாஜகனுடைய தலைமை அலுவலகத்தில் ஒரு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் 3 மாதத்துக்கு பிறகு சென்னை வரக்கூடிய அவருக்கு ஒரு உற்சாக வரவேற்பு அளிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அவருக்கு நாளைய தினம் ஒரு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட இருக்கிறது. அந்த வரவேற்புக்கு பிறகு அவர் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், முக்கிய தலைவர்களை நாளைய தினம் கமலாலயத்தில் சந்திக்க இருக்கிறார். அவர் அப்போது 3 மாதத்துக்கு பிறகு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பானது நடத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் முடிந்த பிறகு அவர் லண்டன் சென்று வந்த அந்த செய்தியை நேரடியாக மத்திய பாஜக தெரிவிக்கும் முன்னதாக நேரடியாக போய் பாஜகனுடைய மூத்த தலைவர்களை விரைவில் அவர் டெல்லியில் சந்திக்க இருக்கிறார். கற்பகம், விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கனி.